ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உங்கள் ஃபோன் வந்து நெட்டை ஆன் பண்ணிவிட்டு வீட்டில் எங்கேயாச்சும் வச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து வீட்டில் வச்சோடனே மியூட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். சாதாரணமாக வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் இல்லை. மியூட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன், அவங்களுக்கு மட்டும் இது வீடியோவை ஷேர் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் மை டிவைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே ஆண்ட்ராய்டு ஃபைண்ட் மை டிவைஸ்னு இருக்கும், இதோ இங்கே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே எந்த ஃபோனை வந்து நீங்கள் மியூட் போட்டு வச்சிங்களோ அந்த ஃபோன்லேருந்து ஜிமெயில் ஐடி கொடுங்க. வேறு ஃபோனில் இருக்கிற ஜிமெயில் ஐடி கொடுக்காதீங்க, அந்த ஃபோனில் இருக்கிற ஜிமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. போட்டோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது இப்படி இந்த மெயின் பேஜ் வந்துடும். மெயின் பேஜ் வந்துட்டோடனே இங்கே இருக்குதுல்ல, இந்த நெட்டு ஸ்லோவாக கிடைக்கிறதுனால வந்து எனக்கு வந்து இங்கே மேலே மேப் மாதிரி காமிக்க மாட்டேங்குது. நெட்டு ஃபாஸ்ட்டாக கிடச்சிடும். இங்கே வந்து மியூட் போட்டிருந்தாலும் இந்த இதில் சவுண்டு கேட்கும். இங்கே சவுண்டுன்னு இருக்குதா, ப்ளே சவுண்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து சவுண்டு கேட்கும். அதை கிளிக் பண்ணி வந்து ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபோனை போய் எடுத்து மியூட்டில் இது பண்ணியிருந்தால் வந்துடும். ஆனால் இது வந்து நெட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த மாதிரி வரும், நெட்டு ஆனில் இல்லைன்னா வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.